அருமை நண்பர்களே, இந்த ஒன் ருபி ஒன் டாபிக்ங்கிற ஒரு புதிய ஒரு முனைப்போட ஒரு விஷயத்த, அதுவும் இன்னைக்கு தமிழர்கள் பிறந்த ஒரு நன்னாள்ல, அதாவது தமிழர்கள் உடைய முக்கிய பண்டிகையான தமிழ் பெருநாளில் இந்த நிகழ்வை துவக்கி இருக்கிறார் நண்பர் கருணாகரன். இது மிகவும் போற்றத்தக்க ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா, நிறைய பேருக்கு விஷயங்கள் என்னன்னு தெரியாமையே பல இடங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியில போய் கேட்டா கௌரவ குறைச்சல் நினைப்பாங்க, தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரணங்களால பல விஷயங்கள் தடைபட்டு போகும். அந்த தடைகள் எல்லாம் உடை தெரியவதற்காக இது போன்ற ஒரு விஷயம் ஒன் ருபி ஒன் டாபிக். அதாவது அருமை நண்பர்களே, இந்த ஒன் ருபி ஒன் டாபிக்ங்கிற ஒரு புதிய ஒரு முனைப்போட ஒரு விஷயத்த, அதுவும் இன்னைக்கு தமிழர்கள் பிறந்த ஒரு நன்னாள்ல, அதாவது தமிழர்கள் உடைய முக்கிய பண்டிகையான தமிழ் பெருநாளில் இந்த நிகழ்வை துவக்கி இருக்கிறார் நண்பர் கருணாகரன். இது மிகவும் போற்றத்தக்க ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா, நிறைய பேருக்கு விஷயங்கள் என்னன்னு தெரியாமையே பல இடங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியில போய் கேட்டா கௌரவ குறைச்சல் நினைப்பாங்க, தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரணங்களால பல விஷயங்கள் தடைபட்டு போகும். அந்த தடைகள் எல்லாம் உடை தெரியவதற்காக இது போன்ற ஒரு விஷயம் ஒன் ருபி ஒன் டாபிக். அதாவது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விளம்பர மோகத்துல, இந்த விளம்பர மோகத்தை கூட ஒரு நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் இந்த பணியை எடுத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இது மிகவும் போற்றத்தகுந்தது. ஏன்னா, வயதானவர்கள் நிறைய பேருக்கு இது பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லாம இருக்காங்க. நாங்கெல்லாம் பேங்க்ல வங்கியில பணியாற்றும் போது நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு காசோலை எழுத தெரியாது, அவங்களுக்கு அந்த சலான் எழுத தெரியாது, பணம் எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறோம், அந்த பணத்தை எப்படி கட்டி அந்த அக்கௌண்ட்ல கட்டுறதுங்கிறது தெரியாது, தவிப்பாங்க. சில பேர் ஊனமுற்றோர்கள் வருவாங்க, சில பேர் கை குழந்தைகளோட வருவாங்க. அத்தனை பேருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு செய்ய தெரிஞ்சாலும் செய்ய முடியாத சூழல் இருக்கும். ஆனா அதை எப்படி செய்யலாங்கிறது தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த ஒன் ருபி ஒன் டாபிக் மூலியமா வெளியில கொண்டு போறோம். இது நம்ம இங்க வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிறது மட்டும் இல்லாம, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாருங்கிறத பல பேர்கிட்ட சொல்வதன் மூலம் பலர் இவரை தேடி வந்து இந்த நல்ல விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வேணும்னா பேன் கார்டு போய் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது. இப்போ மற்ற சென்ட்ரல்லாம் போனீங்கன்னா பேன் கார்டு எப்படி வாங்குறதுன்றதை விட நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி வாங்கிட்டு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஆனா இங்க என்னன்னா, பேன் கார்டை நீங்களா எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது, நீங்களா எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அது ஒரு ஒன் ருபி ஒன் டாபிக். அது ஒரு விஷயம். ரேஷன் அட்டை வேணுமா, ரேஷன் அட்டைக்கு என்ன செய்யணும், எப்படி பதியணும், குடும்பங்கள்ல 2 ரேஷன் கார்டா எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ஒன் டாபிக் ஒன் ருபி. அது மாதிரி ஒன்னுத்தையும் ஒரு முதன்மைப்படுத்தி இந்த ஈஸியான நேரத்துல பணத்துக்காக ஜனங்க அலையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு ரூபாய்க்கு ஒரு சேவையை செய்ய முடியுங்கிறத இத்திட்டம் மூலம் அறிவிக்கிறாரு. இந்த திட்டம் வந்து எல்லாருக்கும் பலன் கொடுக்கணுன்றதுக்காக அதை செய்யறத நான் வரவேற்கிறேன். அவர் இன்னும் நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு சேவையா செய்ய இறைவன் எல்லா அருளையும் அவருக்கு புரிய வேண்டும் என்று இந்த நன்னாளில் கேட்டு நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கருணாகரன் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. ஏழை எளிய மாணவர்களுக்கு எங்க போய் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, படிக்க போறோம், எப்படி கவர்மெண்ட் வேலை சேரறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில என்னதான் டெக்னாலஜி பெருசா வளர்ந்தாலும் 1-to-1 செஷனா எடுக்க போறோம், அதுவும் 1 ரூபாய்க்கு ஒரு செஷன் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பா தான் நான் பாக்குறேன். ஸோ அவரோட பெரிய மனசுக்கு இன்னும் பெரியசா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன் நான். ஸோ ஐயா சொன்ன மாதிரி இந்த ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இவருக்கு மட்டும் இல்லாம இவர் சார்ந்திருக்கிறவங்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் பெருசா அவங்க வளரணும். நாளைக்கு கருணாவை பத்தி பெருசா பேசணுன்றது என்னுடைய மனப்பொருள்.
ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பயணமானது நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு முக்கிய நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு பயணம். சாதாரண விஷயம் அல்ல, எல்லாராலும் செய்யக்கூடிய பயணம் அல்ல இது. இவருடைய இந்த செயல் போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. இவர் மேலும் மேலும் வளருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விளைவு. நன்றி. அண்ணன் கருணாகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கருணாகரன் அவர்களுக்கு மனமார்ந்த என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்ற போல இந்த காலகட்டத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமான தேவைகளாக வந்து மக்களுக்கு வந்து தேவைப்படுது. அதை வந்து ₹1 ரொம்ப ரொம்ப மிக குறைந்த விலையில வந்து அவர் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஆக்சுவலா. ஆனால் நன்றிண்ணா.